அனைவருக்கும் நேற்று வணக்கம். நான் இன்றைக்கு ஸ்ட்ரைக் அது வேலை நிறுத்தம் நகரத்தை பற்றி கொடுப்பேன். அதில் நான் இது ஒரு ப்ரெசன்டேஷன் செய்தனால நான் இந்த ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கும் கூறப்போகின்றேன். இதுவும் ஒரு செய்தி, இது நியூஸ் லெக்சர் அழைக்கப்படும். இதில் நாங்கள் ஒரு செய்தியை எடுத்து இதனை நாங்கள் ப்ரெசன்டேஷனாக செய்து நாங்கள் அதை பிறந்தோம். அப்போ அதையும் நானும் எங்களுடைய பாடசாலை செய்ததுனால நான் இதே தலைப்பை நான் உங்களுக்கும் ப்ரெசென்ட் பண்ணி காட்ட போகின்றேன். இதில் நாங்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்கின்றோம். இப்போ வேலை நிறுத்தம் நகரத்தில் இப்போ கனத்தரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். இது பார்த்தா 24 தேதியிலிருந்து 21 தேதி வரை உதாரணமாக குப்பை எடுப்பவர்கள் வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய தொடர்ந்து நிறுவனங்களும் வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். அல்லது எங்களுடைய உதாரணமாக ஹாஸ்பிட்டலில் போன்ற இடங்களிலும் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதில் என்னென்றால் இப்படியான விடயங்களில் கூடுதலாக வேலை செய்பவர்களுடைய தங்களுடைய ஒப்பீனியன் கேட்கப்படும். ஆனாலும் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்படியாக ட்ரம் என்றால் நாங்கள் ட்ரம்முடன் பயணிக்கும் போது அப்போ ட்ரம் வரலாட்டி அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிலும் நிறைய பொலிட்டிக்கர்ஸும் உதாரணமாக ஹென்ரிக் வியூஸ் என்பவர் சொன்னார். அதுவும் ஒரு மிகவும் வேலை நிறுத்தம் ஒரு சரியான பாதை இருக்காதான். ஆனாலும் உதாரணமாக கதைப்பதோடு அல்லது நாங்கள் உதாரணமாக இப்படி சொல்லி செய்வது மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்று, அப்படித்தான் 2 பக்கங்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று. இதே போல் இதுதான் நான் அதை எடுத்த விடயங்கள் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதிலும் வடிவாக தெரிகிறது. ஜெர்மன் நாட்டிலும் இப்போ கடைசியாக வேலை நிறுத்தம் கூடுதலாகவும் நடைபெறுகிறது. இதான் இன்றைய உரையாரம். நன்றி, வணக்கம்.